இது ஒரு சாதாரண கதை இல்லை. இது ஈமான் சோதிக்கப்பட்ட ஒரு தருணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 இரவுகள் தொடர்ந்து ஒரே கனவு. அல்லாஹ்வின் கட்டளை, தன் மகன் இஸ்மாயிலை தியாகம் செய்ய வேண்டும். ஒரு தந்தை இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? ஆனால் இது இறைவனின் உத்தரவு. அவர் தயங்கவில்லை. மகனிடம் கூறினார். அப்போது அந்த சிறுவன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா, அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்து விடுங்கள். என்ன ஒரு ஈமான், என்ன ஒரு சமர்ப்பணம்! இருவரும் பயணம் தொடங்கினர். அரஃபா நோக்கி. வழியில் ஷைத்தான் வந்தான், சோதனை செய்ய. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7 கற்களை எறிந்து விரட்டினார். இது ஒரு சாதாரண பயணம் இல்லை. இது ஈமான் நிரூபிக்கும் பாதை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன் கைகளை கட்டிக்கொள்ளச் சொன்னார். கண்களை மூடச் சொன்னார். அப்பா, தயங்காதீர்கள். ஒரு தந்தை, ஒரு மகன், இருவரும் அல்லாவுக்காக. கத்தி உயர்ந்தது. அந்த நொடி உலகமே நின்றது. அப்போது அல்லாஹ்வின் அழைப்பு. இப்ராஹீமே, நீங்கள் உங்கள் கனவை உண்மைப்படுத்திவிட்டீர்கள். சோதனை முடிந்தது. இஸ்மாயிலுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா. இது ஒரு பலி மட்டுமில்லை. இது ஈமான், இது பொறுமை, இது முழுமையான இறை நம்பிக்கை. அதனால்தான் இன்று வரை இந்த தியாகம் நினைவு கூறப்படுகிறது.